இந்திய ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா மொத்தம் 12 ராசி இருக்குது. மனுஷனாக பிறந்த எல்லோருமே கண்டிப்பாக இந்த 12 ராசிகளில் ஒரு ராசியில் பிறந்திருப்போம். 12 ராசியில் பிறந்திருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதமான குணாதிசயம் இருக்குது. ஏன்னா அவங்களோட ராசி அதிபதி ஒருத்தருக்குமே ராசி அதிபதி மாறும். இப்படி 12 ராசிகள்லையுமே முதல் ராசியாக வரக்கூடிய மேச ராசிக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு, என்ன பரிகாரம் செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், இதை பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேஷம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற கண்டிப்பாக நீங்கள் உங்களோட குல தெய்வத்தை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் நீங்கள் நிச்சயமாக பெற முடியும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ கூட உங்கள் ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு அந்த பிரார்த்தனை சீக்கிரம் விரைவில் நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடம் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொழுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான நிலையான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்துங்க. மேசம் அப்படின்னு சொன்னாலே பாருங்கள், இது மேசம் அப்படின்னு சொல்லும்போது கிடாயாடு அப்படின்னு பொருள் தரக்கூடியதாக இருக்குது. கிடாயாடு நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்குரிய விலங்காகவும் இருக்குது. இந்த செவ்வாய் பகவான் பாருங்கள் போர் கிரகமாக இருக்கிறாரு. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய் பகவானின் அம்சம் நிறைந்த கடவுள். இந்த ராசிக்காரங்க பாருங்கள், நீங்கள் இயற்கையிலேயே தைரியமானவங்களாக இருப்பீங்க, வீரம் நிறைஞ்ச நபர்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் உங்களோட உடல் அமைப்பு உஷ்ணம் நிறைஞ்சதாக இருக்கும். பல நற்பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த நல்லது பெருசாக ஒரு நிம்மதியை கொடுத்துருக்காது. எல்லாமே நல்லதாக நடக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஆனால் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. அப்படி உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் முழுசாக உங்களுக்கு சேரவும், வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. அது கண்டிப்பாக நன்மையை தரும். அது என்ன அப்படின்னு பார்த்தா, மேச ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் பலவித யோகங்களையும் நல்ல பலன்களையும் தொடர்ந்து பெறுவதற்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலுமே நீங்கள் முருகப்பெருமான் கோவில் சென்று முருகப்பெருமானை மனசார வழிபட்டுட்டு வாங்க. வாரம் போக முடியல அப்படின்னா கூட கண்டிப்பாக மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாச்சும் நீங்கள் முருகன் வழிபாடு செய்யணுங்க. கண்டிப்பாக அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இது பரிகாரமாகவும் எடுத்து நீங்கள் செய்யலாம். அதே போல் முருகப்பெருமானுக்குரிய விசேஷ தினங்களாக இருக்கக்கூடிய கிருத்திகை, சஷ்டி, அதே போல் இந்த கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய் இந்த 3 தினத்திலையும் வழிபாடு செய்கிறது நல்லது. கூட பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்கிறதுனாலையுமே சிறப்பான உயர்வை அதுவும் முருகப்பெருமானின் அருளை கண்டிப்பாக பெறலாம். இந்த சகோதரிக்கு உதவி செய்கிறது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட பரிபூர்ணமான அருளையும் பெற்றுக் கொடுக்கும். ரத்தம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைஞ்ச ஒன்றா இருக்குது. வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் இல்லைன்னா 2 முறையாச்சும் இந்த மேசராசிக்காரங்க ரத்த தானம் செய்யுங்க. இது ரொம்பவும் நல்லது. இப்போ அசைவ உணவு உண்பவங்களா இருந்தீங்களா, எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் மட்டும் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, அதை தவிர்த்திடுங்க. பைரவரின் வாகனமாக இருக்கக்கூடிய இந்த நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு, இந்த பிஸ்கட் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இது பைரவரோட பரிபூரண அருளையும் மேசராசிக்கு பெற்றுத்தரும். வருடத்தில் ஒரு முறையாச்சும் நவகிரகத்தில் செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய தலமான வைத்தீஸ்வரன் கோவில் சென்று நீங்கள் வைத்தியநாதர் மற்றும் தையல் நாகி அம்மாவை வழிபட்டுட்டு வாங்க. இந்த வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கொடுக்கும். இப்போ சொன்னது எல்லாமே ஒரு சின்ன விஷயம் போல் இருக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக செய்யுங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும். மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரமாக அமைஞ்சிருக்கு, கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். கிரக சூழலை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சமூகத்தில் உயர்ந்தவங்க மத்தியில் உங்களுக்கான புதுசான மரியாதை, மதிப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுக்கான பணிகளை நீங்கள் எப்பவும் போல் சரியாக செஞ்சுட்டுதுங்க. அதுக்கான வாய்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க. இந்த வாரம் மிகவும் சிறப்பான பலன்கள் கிடைச்சாலும் சில இடத்துல கொஞ்சம் உங்களோட வேலை சவாலாக இருக்கும், சில இடத்துல போராட்டமாக கூட இருக்கலாம்.
உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு பெறுவீங்க. எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் நல்லா இருக்குது. புதிய முயற்சிகளை நம்பிக்கையோடு செய்யுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் விலகும். பிள்ளைங்களால் சந்தோஷம் வரும். அலுவலகத்திலையுமே உங்களோட அந்தஸ்து உயர வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான வழி பிறக்குது. வியாபாரத்தில் விற்பனை நல்லா இருக்குது. தொழிலை விரிவு செய்ய நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்துது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையுமே நீங்கும். பிள்ளைங்களால் சந்தோஷமான செய்தி வரும். பெரியவங்களோட ஆசை பக்கபலமாக இருக்கும். குடும்பத்துக்காக பண வரவு அதிகரித்தில் நீங்கள் இப்போ ஆர்வம் காட்டுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வாய்ப்புகள் நிறைய வரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குது. சந்திரன் பயிற்சி மட்டும் கொஞ்சம் நன்மை தீமை கலந்த பலனை கொடுக்கறதுனால எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்பட்டால் நல்லதாக இருக்கும். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. தொழிலில் ஏற்பட்ட போட்டியை கூட நீங்கள் வெற்றிகரமாக சமாளிச்சிடுவீங்க. எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, வியாபாரத்தில் கணக்கு வழக்கு பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையாக கையாளணும். பண விஷயத்தை பற்று வரவுகளை சரியாக எழுதி வைக்கணும். இந்த வாரம் மேஷராசிக்காரங்க உங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைக்காக செயல்களில் ஈடுபடுவீங்க. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. பெரியவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருக்கும். சமூகத்தில் நல்ல ஒரு உயர்வு, நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும். கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையை பொறுத்த வரைக்கும் சீரான நிலை இப்போ உங்களுக்கு இருக்குது. ஆயுள் அபிவிருத்தி பெறுவதற்கான வகையில் நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த வாரம் நடக்கும். அதுவும் தந்தை வழி சார்ந்த உறவினர்களால் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு தங்களுக்கு தேவையான உதவியை, உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் சொந்தக்காரங்களுமே உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அரசு தனியார் துறையில் உள்ளவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த ஆடம்பர செலவுகள் உங்களை விட்டு நீங்குது. குடும்பத்துக்கு தேவையான சுப மங்கள செலவுகள் செய்ய வாய்ப்பு உருவாகுது இந்த வாரம். தொழிலதிபர்களை பொறுத்த வரைக்கும் ஊழியர்களோட மிகுந்த ஒரு ஒத்துழைப்பை நீங்கள் இப்போ பெற போகிறீங்க. விற்பனையிலுமே தகுந்த ஒரு மேலாண்மை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் மேலாண்மைக்காக நிறுவனரிடம் இருந்து நீங்கள் இப்போது நல்ல ஒரு அங்கீகாரம் பெறுவீங்க. உங்களோட புதிய கிளைகளை துவங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் உருவாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரம் பெறக்கூடிய உயர்வு உண்டாகுதுங்க. திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு சரியான வரன் இப்போ கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தகுதியான பணிகளை செய்து சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்கும். பொருளாதார வசதிகள் கூட தன்னிறைவாக உண்டாகும். மற்றவங்க உங்களை பாராட்டப்படக்கூடிய வகையில் உங்களோட செயல்கள் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் முன்னெச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் நல்லது. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் எச்சரிக்கையாக கவனமாகவும் இருந்தால் சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு என்ன மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, இந்த வாரம் கடன் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் உங்களுக்கு தீரும். வருமானம் நல்லா இருக்கிறதுனால பழைய கடன்களை அடைப்பதற்கான வழியை தேர்ந்தெடுங்க. ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்துட்டு கடனை அடைப்பதால் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் இந்த வாரம் பெற முடியும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பார்த்த பண வசதி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்குது. உங்களோட செயல்களுக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகள் தானாக விலகுது. வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமான சூழலையும் சாதகமான போக்கையும் கொடுக்கு. இப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே முயற்சிகள் செய்யும் பொழுது கண்டிப்பாக முன்னேற்றம் வரும். குடும்ப உறவுகள் கிட்ட கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும். சண்டை சச்சரவுகள் விலகி நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு ஆரோக்கியமான உறவு உங்கள் குடும்ப சூழலில் உருவாகுது. அடுத்து பாருங்கள் பரணி நட்சத்திரம். இந்த வாரம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் வியாபாரம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் செலவுகள் வரலாம். கவனமாக இருங்க செலவு விஷயத்தில். ஆனால் கடந்த காலத்தில் இருந்த போட்டி பொறாமை இப்போ உங்களுக்கு எதுவும் இருக்காதுங்க. தானாக விலகுது. போட்டிகள் தொல்லை தந்தவங்க கூட உங்களை விட்டு நீங்கிடுவாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பணி சுமை குறைந்து காணப்படும். தெளிவாக எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மையை நீங்கள் எல்லா வகையிலும் பெறுவீங்க. அதே போல் பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க இந்த பரணி நட்சத்திரத்தில் இருந்தால் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நல்லது. அடுத்து பார்த்துங்க கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் வேலையில் திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. இப்போ மருத்துவ செலவு குறைவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கு. மேலும் உங்களோட உடல் நலனையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டணும். கணவன் மனைவியிடையே கருத்து வேற்றுமை வரலாம். அதனால்
தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சண்டை சச்சரவுகளை பெருசாக்காதீங்க. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது எல்லா வகையிலுமே மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும். நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.